ஸோ கைஸ் வெல்கம் டு த vlog. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. vlogகும் டெவலப் பண்ணும், ரைடும் நிறைய போகணும். அதுக்குள்ளே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோஸ் எடுத்த மெமரி கார்டு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வாழ்க்கையில் சோதனை இருந்தால் பரவாயில்ல, சோதனையே வாழ்க்கையாக இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம். சரி, இப்போ நீங்கள் நம்ம வந்து ஒரு குட்டி ரைடு போகலாம், அப்படியே ஜாலியாக உங்கள்கிட்ட பேசிட்டே போகலாம். ஓகே, இப்போ ரீசெண்டாக என்னென்ன அக்கேஷன்ஸ் வருது, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அப்படியே ஹைவே ஹிட் பண்ணாலும் ஒரு ஜாலி தான் வருது நமக்கு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அப்பா எப்படிதான் இந்த உலகத்துல அந்த காலத்துல தான் இருந்து சமாளிச்சானே தெரியல. நமக்கு மட்டும் தான் இப்படியா, இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? கவலை 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 மன அழுத்தம், கவலை மன அழுத்தம், கவலை மன அழுத்தம்ல ஓடுது வாழ்க்கை. ஓகே, பாப்போம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. அந்த காலத்துல இருங்க, நம்ம திரும்பிட்டு பேசலாம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம்லாம் இருந்திருக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனாலதான் 98 அசால்ட்டா வளர்ந்துருக்காங்க. இப்ப வந்து உலகமே இந்த மொபைல் போனுக்குள்ள வந்ததுனால நம்மளால ஒரு அதை விட்டு வெளியில வர முடியல. லேசா வயிற்று வலிச்சாலோ தலை வலிச்சாலோ ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அதான் இருக்குமோ. ஒண்ணு அந்த ஏஐ வீடியோ வேற போட்டு கோபி சுதாகர் போட்டு ரோஸ்ட் பண்ண மாதிரி, நான் தான் பாவக்காய், நான் கசப்பா இருப்பேன், நான் தான் நெல்லிக்காய், நானும் கசப்பா இருப்பேன், நான் தான் ஆரஞ்சு இனிப்பா இருப்பேன் இப்படின்ட்டு போட்டு, நான் தான் குடல், என் குடல் நீ எப்படி சாப்பிடுறியா, உனக்கு அவ்வளவுதான் அல்சர் வந்து நீ செத்துருவ அப்படின்ட்டு போட்டு, அது ரிலேட்டடா வீடியோஸா பார்த்து அது ரிலேட்டடா மைண்ட் அப்செட் ஆகி இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அந்த காலத்துல செல்போன் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது, ஜாலியா இருந்தாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க தேவையானது சாப்பாடு, உடல் உழைப்பு, அது விவசாயம் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க. வயசானதுக்கு அப்புறம் செத்து போனாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டிசீஸே வந்திருக்குது. இப்ப என்னடா வராத டிசீஸே வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க வச்சிருவானுங்க, அந்த மாதிரி இருக்கு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் காலையில கரூர்ல கொஞ்சம் மங்களா இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா? நம்ம பரமத்திவேலூர் வந்துட்டோம். திருச்செங்கோடு வரையும் போயிட்டு மலை கோயில் இப்ப அலோவ் பண்றாங்கன்னு தெரியல இந்த டயத்துக்கு. ஆமா, அலோவ் பண்ணாலும் அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கோழி எல்லாம் பறக்குது. இன்னைக்கு சனி ஞாயிறுனால பெங்களூர் சேலம் ஹைவேஸ்ல பறப்பாங்க அப்படியே. அது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அப்படியே அவங்க அவங்க மனசுல என்ன தோணுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னமே வெல் எஜுகேட்டட் மாதிரி தலைவர் இங்க ஒருத்தர் லாக் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்டா 360 வச்சிருந்தி. என்ன வண்டி? வீஸ்டாம்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவார்னு நினைக்கிறேன். கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே போயிருப்பாரு. சனி ஞாயிறு வீக்கெண்ட் வந்து கும்பலா இருக்கும்ட்டு தலைவர் முன்னாடியே ப்ரீ பிளான்டா போயிட்டு வர்றாரு போல. அதுவும் நல்லா இருக்கும்.
ஆனா நம்ம வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து நான் வந்து உடனே நீ டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேரிட்டிவ்லி டெவலப்மெண்ட் சரி, ரோட் டெவலப்மெண்ட் சரி, எஜுகேஷன் சரி, எல்லாத்துலயுமே நம்ம முன்னோடியா தான் இருக்கோம். நீ நார்த்லாம் போயிட்டு அது அவங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, சேஃப்டியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு லேட்டஸ்டா கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு உமன் ஹராஸ்மெண்ட், அவங்க வீடியோ எடுத்துட்டு அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுங்க நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. இவ்வளவு என்ஜாய்மெண்டான அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் பண்றதுல அவங்க வந்து அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பனிஷ்மெண்டாலும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதை கொண்டுருவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேஸுங்க எல்லாமே. ஆக்சுவலி சுசுகி 250cc எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். சூப்பரான வண்டி. ஆனா ரெஸ்பான்ஸ் சரியில்லை சுசுகி ஷோரூம்ல. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கே 10,000 கொடுத்து புக் பண்ணிட்டு போ அப்படின்னானுங்க. நான் எதுக்குடா புக் பண்ணிட்டு போனேன், நான் டெஸ்ட் ட்ரைவ் தான்டா பண்ண வந்தேன் அப்படின்னு. அதை ஒரு மாதிரி இலக்கணும் பதிவெல்லாம் இங்க வாங்க போறோம். அந்த நம்ம நாட்டுல அதுக்கு ஒரு இது இருக்குமே. ஐயோ, ஆனா டெஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண போறாங்க, வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு எது பிடிக்கிறோ அதான் வாங்க முடியும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலே வாங்கணுமா நம்ம? அவனை போட்டு டார்ச்சர் பண்றது, எப்ப வாங்குவீங்க எப்ப வாங்குவீங்க எப்ப வாங்குவீங்க அப்படின்ட்டு. நான் எப்ப வாங்கணும் உனக்கு என்னடா? மறுபடியும் ஹைவேஸ் கனெக்ட் ஆயாச்சு. பெட்ரோல் கம்மியா தான் இருக்கா? ஐயோ, நான் கூட சரி பெட்ரோல் இதா இல்லை அப்படின்னு சரி தெரிஞ்சவங்கள ஆனா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். 164 போகும். இப்போ நான் வந்து ரீசெண்டா பவர் பெட்ரோல், ரீசெண்டா இல்ல, பைக் வாங்கினது வந்து பவர் பெட்ரோல், பிரீமியம் பெட்ரோல் தான் அடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப மைலேஜ் கொஞ்சம் நல்லா தரும் அப்படின்ட்டு தான். பட் மைலேஜ் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நயாரா பங்கு கூட நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ரஷ்யானோட இந்தியன், சாரி ரஷ்யனோட ஆயில் பங்கு தான் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ண மாதிரி வருது. ஆனா அது வந்து இப்ப பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நேத்து கூட நம்ம பார்த்தோம். ஆரக்கிள் வந்து 12,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணிட்டாங்க டியூ டு ஏஐ. நீ என்னதான் ஏஐ வச்சிருந்தாலும் வண்டியா நம்ம போற இடத்துல தானா ஓட்டிட்டு போகும்போது இருக்கலாம், ஃபியூச்சர்ல வரலாம். அப்ப மனுஷன் என்ன ஆகுனா சோம்பேறியாகி வீட்டுல படுத்துக்குவான் முடங்கி, போனை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு முடங்கி முடங்கி படுத்து படுத்து பெருசாகி சுகர், டயபெட்டிஸ், லொஸ்க்கு எல்லாம் வந்து மறுபடி ஹாஸ்பிட்டல் வேணும். முன்னாடி சுகரு, டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், கேன்சர்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் போவோம், எங்கேயோ ஒரு இடத்துல பேப்பர்ல வரும். இன்ஃபேக்ட் இவர் மாரடைப்பால் இறந்தார், மாரடைப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு. இப்ப டாகி பாருங்க, இப்ப பக்கத்து வீட்டுல வருது, அங்க வருது, இங்க வருது, நம்ம வீட்டுல வருதுன்னு நமக்கு அந்த இது பயம் வந்துருது. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா செல்போன், 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 செல்போன். இப்ப அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. பார்த்துட்டே இருக்கனால என்ன ஆகுது, நமக்கு கண்ணு இரிட்டேஷன் ஆகி
அடிக்ஷன் ஆகி கொஞ்ச நேரம் வச்சுன்னு மறுபடியும் எடுத்துரும், கொஞ்ச நேரம் வச்சா மறுபடியும் எடுத்துரும். காலே வராது. கீபேட் ஆன் பண்றது ஆஃப் பண்றது, கீபேட் ஆன் பண்றது ஆஃப் பண்றது, அன்லாக் பண்றது லாக் பண்றது. அப்படி ஒரு 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 மைண்டு கொண்டு போயிட்டோம் நம்மள. அந்த கற்பனை இப்ப நீங்களே நல்லா பாருங்க. அப்ப இருந்து ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காலகட்டத்துல வந்த பாட்டு படம்லாம் எப்படி இருக்கும், ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு அப்படின்னு பிரிக்கலாம். பிஃபோர் ஆண்ட்ராய்டு, ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு. ஏன்னா எல்லாமே மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஃபிலிம் டைரக்டர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே செல்போன் யூஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க புதுசா கிரியேட்டிவிட்டியே தோண மாட்டேங்குது. பெருசா அந்த ஒரு இதே இல்ல இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. வந்து என்னன்னா, இதை பார்த்து பார்த்துட்டு இதுல வர ஐடியா வச்சு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஒரு என்ன சொல்றது, ஷார்ட் ஸ்டோரியை வந்து யாராவது எடுத்து வச்சிருப்பாங்க, அதை திருப்பி ஃபுல்லா டெவலப் பண்ணலாம். இப்படிதான் இது. மற்றபடி ரொம்ப கிரியேட்டிவிட்டியா படம் எடுக்கணும், பண்ணணும், நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே ஏஐ தான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான். என்ன இதுல நமக்கு ப்ளசண்டா இருக்கு கேட்கறதுக்கு சொல்லுங்க. ஆஃப்டர் 2013, 12 அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இது பாட்டு கேட்கறதே விட்டுட்டேன். ஸ்பாட்டிஃபைலயா இருக்கட்டும் எல்லாம் கேட்டீங்கன்னா 2010 தான் இருக்கும், 12 தான் சர்ச் பண்ணிருப்பேன். அதான் கேட்கறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா, அந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆகுதோ ட்ரெண்ட் ஆகலையோ, அந்த பாட்டை போட்டு எல்லாம் ஆடுறாங்க, அதனால அது ட்ரெண்டு. ஆனா இது கேட்கறது நல்லா இருக்கா யோசிச்சு பாருங்க. அது 2K குட்டி குஞ்சான்ஸ்க்கு நல்லா இருக்கும். மழை தெரியுதுன்னு நினைக்கிறேன். மழையை பார்த்துட்டு அப்படியே பஸ் பின்னாடி போய் குதிச்சிடக்கூடாது. ஓகே. நல்லா இருக்கு. வெயில் பெருசா தெரியல. ஒரு குட்டி ரைடு வர்றது நல்லா இருக்கு, நல்லா ரிலாக்ஸா இருக்கு மைண்ட். பரவாயில்ல, லைட்டு போட்டு நின்றுட்டாரு. ஏதோ பாலம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா காத்தோட்டமா நைட் நேரம், வெயில் நேரம் கூட நல்லா ஜில் ஜில்னு காத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல வந்து வேலூர்ல இருந்து திருச்சிக்கூட வர்றது ரொம்ப பெரிய தூரமா இருக்கும். ஆனா இந்த ஹைவேக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு. நீட்டா ரொம்ப ரிலாக்ஸ்டா. மழை தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்குன்னு ரைட்டா பிஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. மேல போனாதான் தெரியும். என்ன எனக்கு தெரியல. அது என்ன இப்போ நாங்க பீங்க 90s நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஓப்போட பாட்டு எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹிட். பட்டி தொட்டி ஜெயில கூட உள்ள இருக்கிறவங்க கூட பாடுவாங்க, தெரிஞ்சு பாடிட்டு இருப்பாங்க அந்த செல்போன் இல்லாத காலகட்டத்துல. அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஓப்போடு. அப்படியே என்னன்னு நமக்கு புரியுது. ஓப்போட சொல்றாரு, அதனால ஓப்போ. அது மாரி ஒரு அர்த்தம் இருக்கு அதுல, ஓப்போடு அப்படின்னு சொல்ல அந்த பாட்டு. அப்புறம் என்ன, அப்புறம் கில்லியில
அப்படி போடு, அது இன்ன வரைக்கும் ஹிட்டு. ஸோ வார்த்தை என்னன்னு நமக்கு புரியுதுல, அதை தான் நான் சொல்ல வரேன். கிரிஞ்சா நான் ஃபீல் பண்ணுவேன்னா அப்ப அப்படி இருக்கு பாட்டு. அதே மாதிரி நிறைய பாட்டு அது மாதிரி சாமியில வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாம். அப்படியே என்ன மீனிங்னா கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போலாமா கல்யாணம், அந்த மாதிரி ஒரு மீனிங் வருது. இப்ப என்னன்னா அதுக்கு தக்கன்னா என்ன, அது எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. அது என்ன புரியுது, அது எதுக்கு ஆடுறாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. நமக்கு ரொம்ப ஆனா ஹைலி இரிட்டேட்டிங் தான் இருக்குது. அதை பார்த்தா என்னடா எதுக்குடா இதுக்கு ஆடுறாங்க, இது என்னடா இருக்கு இந்த பாட்டுல அப்படின்னு கண்டிப்பா 90s கிட்ட என்ன மாதிரி இருந்தவங்க நிறைய பேருக்கு தோணி இருக்கும். வேற வழி இல்லாம ஆமாங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு அம்பி மாதிரி நம்மளும் நாங்களாம் 90s பாட்டு கேட்கறவா என்ன பண்றதுன்னு நல்லா இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்கும் பாருங்க. ஸோ ஓ நல்லா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் மூணார் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் நல்லா எனர்ஜெட்டிக்கா பிளசண்டா உங்களுக்கும் பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா எனக்கும் பாக்குறது கண்ணு குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போவோம். மேபி அது நெக்ஸ்ட் வீக்கா கூட இருக்கலாம். அந்த ஸ்டாண்ட் போட்டு பஸ்கெட் போட்டு ஆஃப் ஆயிரும். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இல்ல மறந்துட்டேன். ஓ ஹில்ஸ் வந்தாலே மழை, எந்த மழை இருந்தாலே ஒரு குஷி வந்துருது நமக்கு. மேபி குறைஞ்ச ஒரு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. இந்த கண்ணாடி ஏன்டா உடச்சு வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. கேர்ஃபுல்லா ஏறணும். 12 o'clock திருப்பி இறங்க ஆரம்பிச்சணும். அப்பதான் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு பி ஷிஃப்ட் போறதுக்கு கரெக்டா இருக்கும். என்ன இருக்கு? சூப்பரா இருக்கு. பரவாயில்லைங்க, பெருசா வெயில் தெரியல. வெயில் இருக்கு. நீங்க வெயில் காலத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெயில் இல்ல, நார்மலா தான் இருக்கு. அரௌண்ட் ஒரு 30 இருக்கும்னு நினைக்கிறேன். 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இங்க ஏதாவது பஸ் வந்தா விட்டுறக்கூடாது. ஸோ உள்ளுக்கு கேமரா அலோடு கிடையாது. இன்னும் வியூங்க, சூப்பர் வியூ.
திருச்செங்கோடு மக்கள் வந்து ரொம்ப பிளஸ்டு. மனசு கஷ்டமா இருந்தா அந்த மலைக்கு வந்து கோயில் சாமி கும்பிட்டு போனா கண்டிப்பா மனசு நிம்மதியாயிரும். சின்ன வயசுல பஸ்ல ஏறி இருக்கான், அப்ப தெரியாது பெருசா. ஆப்போசிட்ல பஸ் வருது, நம்ம ஒதுங்கிக்க வேண்டியதான். காரணாச்சி சீக்கிரம் வாங்கோ. நம்ம வரும்போது ஒரு பஸ் ஏறிடுச்சுல, அந்த பஸ் அது பரவாயில்ல. அங்கங்க சைடுல வந்து லேன் மாதிரி கொடுத்துருக்காங்க டக்குனு ஒதுங்கிறதுக்கு. குரங்குவாள் அவ்வளோதான் வந்துச்சு. பைக் போகலாமா? ஏறிட வேண்டியதான். திருப்புறது மூடிட்டு அங்கேயும் பெரிய இருக்கும். சரிதான் guys, திருச்செங்கோடு மலை we have reached successfully.